நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் அற்புதமான பலன்கள் காணப்போகிறோம். சனி வக்கரம், புதன் அஸ்தமனம், பெற்றோர்கள் உசார், பிள்ளைகள் ரகசியம் அறிவீர். இந்த பதிவினுடைய தலைப்பு 10/9/2026 வரை புதன் அஸ்தமனமாக கேதுவோடு கேது நட்சத்திரத்தை கடந்து ராகு பார்வையில் அமரப்போகிறார். புதன் ராகு சேர்க்கை பற்றாலும் பார்வையில் இருந்தாலும் இது கால பகை. புதன் அப்படின்னாலே ராகு அப்படின்னாலே தொலை தொடர்பு மூலம், செல்போனு மீடியா மூலம், கேமரா மூலம் இந்த புதன் ராகு சம்பந்தப்பட்டாலே பேராசையை உண்டு பண்ணி பெரு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும். சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இப்போ நீங்கள் பெரியவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்க 18 வயது கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கண்காணிக்கணும். உங்கள் பிள்ளைங்க யாரிடம் ஃபோன் பேசுகிறாங்க, நல்லா படிக்கிறாங்களா படிக்கலையா, இல்லை விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பிள்ளைங்களை இந்த காலகட்டத்தில் கண்காணிக்கணும். 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணிடம் ஃபோனில் ஏறி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பெற்றோர்கள் பார்த்துட்டு போய் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறைசாலை கூட செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். பிள்ளைகளுடைய ரகசியம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா காதல் விவகாரங்களில் சிக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 10/9/2026 வரை சிம்மம் ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி காதல் விவகாரங்களில் போய் மாட்டிக்காதீங்க. 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணிடம் ஃபோனில் பேசுனீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா உங்களுக்கு 2வது வீட்டிலே சுக்கிர பகவான் நேசமாக இருக்கிறார். சுக்கிரன் நேசமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்கள் தராது. உங்களுக்கு 3/10 அதிபதி தான் சுக்கிரன். சிம்மம் ராசியை பொறுத்தவரை சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்தாலும் சரி, செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் இருந்தாலும் சரி காதல் விவகாரங்களில் பிரச்சனை வரும். அதனால் கோர்ட்டு கேஸுன்னு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திடும். சிம்மம் ராசி என்பளுக்கு வேற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அதிர்ஷ்டங்களை நம்பக்கூடியவர்கள். உடனே பணக்காரன் ஆயிடணும், உடனே கோடீஸ்வரன் ஆயிடணும். நீங்கள் பெரியவங்களா இருந்தீங்கன்னா ஒரு 40 வயதுக்கு மேலே, 50 வயது, 60 வயது, நீங்கள் பெரியவங்களா இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டங்களை நம்பி முதலீடு செய்வது, நெட்டில் போய் சூதாடுறது இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தவிர்க்கணும். கண்டிப்பாக புதன் அஸ்தமனமாக ராகு பார்வையில் இருக்கும்போது எவ்வளியிலாவது நண்பர்களிடம், கூட்டாளிகளிடம் கொண்டு போய் சிக்க வச்சுட்டு போயிடும். அதனாடி பணத்தை கொடுத்துட்டு பணத்தை முதலீடு பண்ணிவிட்டு ஐயோ போச்சு இன்னும் வரலையேன்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேராசைப்படக்கூடாது. இன்டர்நெட்டில் போய் சூதாடுறது, இப்போ தான் எல்லாரிடமும் கையில் செல்ஃபோன் இருக்குது. நெட்டில் போய் சூதாடி குடும்பத்துக்கு தெரியாமல் கடன் வாங்கி கொடுத்துட்டு அதனுடைய வீட்டை விட்டு காட்டை விட்டு கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். ராகு பார்வையில் புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது சிம்மம் ராசி என்பவர்கள் பேர் அதிர்ஷ்டத்தை நம்பி இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் உங்களுடைய பணத்தை போய் முதலீடு செய்யாதீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் போய் முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான். அதே மாதிரி காதல் விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் போய் சிக்கிக்கிட்டிங்கன்னா சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுத்திடும். அதுபடி 1 வருஷம் 6 மாதம் சிறைக்கு போயிட்டுருக்கக்கூடிய சூழ்நிலை புதன் அஸ்தமனமாக ராகு பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். கேது ஜென்ம ராசியில் இன்னொரு 2.5 மாத காலம் கேது ஜென்ம ராசியில் இருக்க போகிறார். ஜென்ம ராசியில் கேது இருக்கும்போது முடியுது ஆகுதுன்னு ஒரு காரியத்தில் இறங்கி பார்த்துடலாம் அப்படின்னு கேது ஒரு கோபத்தை உண்டாக்கும்.
இதுவரை தனிமையாக இருந்தீங்க, பார்த்தீங்கன்னா பல சிக்கல்களை அனுபவித்து கொண்டிருந்தீங்க. ஜென்மத்திலே இன்னொரு 2.5 மாத காலம் கேது இருக்கும்போது அவரதாவது பார்த்துடலாம் அப்படின்னு அவருடைய வேலை காமிச்சாருன்னா உங்களுக்கு வந்து அப்புறம் அசிங்கம், அவமானம், கெட்ட பெயர், கடன்பட்டு ஊர் உறவுகளிடம் கேவலப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாகிறோம். இதை வந்து சிம்மராசி என்பர்கள் மிகுந்த கவனத்தில் கொள்ளுங்கள். சிம்மம் ராசிக்கு 8வது வீட்டிலே சனி பகவான் வந்து வக்கரகதியில் செல்கிறார். உங்களுக்கு வந்து கலத்திராதிபதி வக்கரகதியில் வரும்போது திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லணும். நண்பர்கள் கூட்டாளிகளிடம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்துடும். அதே மாதிரி வாடிக்கையாளர்களிடம் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களிடம் ஒரு கருத்து மோதல்கள் வரும். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி வக்கரமாக செல்வது சிம்மம் ராசி என்பளுக்கு சாதகம் இல்லை. அதே 6ஆம் அதிபதி அஸ்தங்கமாக செல்லும்போது 8ஆம் வீட்டில் அஷ்டமச்சனியினுடைய பாதிப்புகள் குறையும். பல வருடமாக கோர்ட்டு கேஸுன்னு சட்ட சிக்கலில் இருந்தவர்கள் கூட இப்போ வந்து 8ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது அந்த கோர்ட்டு கேஸு வில்லங்கங்கள் தீரும். வெளியூர் மூலம் வெளிநாடு மூலம் பணம் ஈட்டக்கூடியவர்கள், பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள், வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது இப்போ இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையிலேயே உங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலேயே நல்ல வருமானத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி வக்கரமாக இருப்பது சிறப்பு தான். ஆனால் புதன் வந்து அஸ்தமனமாக இருப்பது 2-11ஆம் அதிபதி அஸ்தமனமாக இருப்பது சிம்மம் ராசி என்பதற்கு சாதகமற்ற அமைப்பு. புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது சிம்மம் ராசி என்பவர்கள் 10/9/2026 வரை ஆசைப்பட்டு எந்த காரியத்தை செய்தாலும் எதை தொட்டாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். உங்கள் பேச்சுவார்த்தையில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது பேச்சுவார்த்தையில் கவனம். பணத்தின் வழி தான் உங்களுக்கு பிரச்சனை. இளைஞர்கள் வந்து காதல் வழியில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இளைஞர்கள் இந்த பதிவினுடைய பலன் கேட்டு கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்பட்டு அர்ஜென்ட்டு பட்டிங்கன்னா காவல் நிலையம், கோர்ட்டு கேது, சிறைசாலை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட. ராகு பார்வையில் கேதுவோடு இணைந்து புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்துடும். சிம்மம் ராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் 11ஆவது வீட்டிலே ராகு நட்சத்திரத்திலே செவ்வாய் செல்கிறார். இப்போ வந்து அதிர்ஷ்டத்தை ஒரு கை பார்த்துடலாம், எப்படியும் வந்து இறங்கிடலாம் அப்படின்னு ஒரு துணிச்சலை உண்டாக்கும். அதனால் வந்து துணிந்து எந்த காரியத்திலும் குடும்பத்துக்கு தெரியாமல், பெற்றோர்களுக்கு தெரியாமல் பண விஷயங்களில் இறங்கிடாதீங்க. எங்கேயும் போய் முதலீடு செஞ்சிடாதீங்க. இதான் வந்து உங்களுக்கு இந்த பதிவினுடைய பலன். பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வந்து பார்த்துக்கணும். படிக்கிறாங்களா, படிக்கலையா, அவங்க வந்து ஃபோனில் யாரிடம் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கணும். பிள்ளைங்க எங்கே என் பேச்சை கேட்குறாங்க அப்படின்னு அசால்ட்டாக விட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் போய் ஜாமீனில் கூட்டிகிட்டு வரக்கூடிய சூழ்நிலை 10/9/2026 வரை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.